உனக்கு வந்து நிர்வாக திறமே இல்லை, அந்த கல்லூரிக்கு நிர்வாக திறமே இல்லை. உன்னோட கல்லூரிக்கு உள்ள ஒருத்தன் வந்து கஞ்சா விற்கிறான், சப்ளை பண்றான், வாங்கிட்டு வரான். இது எல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ எதுக்கு கல்லூரி 20 பேர்த்து கூப்பிட்டு நிர்வாகம் மிரட்டுது, அப்ரூவ்டு இவங்களை எல்லாமே தூக்கிடுவோம் அப்படின்னு பெரிய நம்பிக்கை துரோகம். நிர்வாகங்கள்ல லட்சமா வாங்குறீங்க இல்லைங்களா? 3 வருஷம் அவன் முடிச்சுட்டு வரதுல அவன் காட்டு பத்திரம், ஊட்டு பத்திரம் எல்லா கர்மம் திரும்பி கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிறான். அந்த பணத்தை எல்லாம் வாங்கினீங்கன்னா எங்க வைக்கிறீங்க? ஏன் வெல்கம் டு அரசியல் வேடன். இன்னைக்கு நம்ம என்ன விஷயமா பேச போறோம்னா, கோயம்புத்தூர் மாணவன் கொலை வழக்கை பத்தி தான் பேச போறோம். அதாவது கோயம்புத்தூர் கல்லூரியில ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து தாக்கி அவர் இறந்துதான் வந்து மிகப்பெரிய செய்தி வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் ஏன் பேசல அப்படின்னா, அதுக்கான முழுமையான தகவல்களை சேகரிச்சு உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சோ அந்த தகவலை கொண்டாந்து சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கண்டென்ட் உருவாக்கி இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்திருக்கும். நம்ம தோழர்கிட்ட அது விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு முழுமையா கொடுக்கலான் இருக்கோம். சரி, இன்னைக்கு கோயம்புத்தூர் காலேஜ்ல வந்து மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு அமுதன் கொலை வழக்கு. ஆமா, அமுதன் கொலை வழக்கு. ஒரு நபரை பிடிச்சி 20 பேர் அடிச்சிருக்கிறாங்க, அடிச்சு கொலை செஞ்சிட்டாங்க. ஆனா கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து மாணவர்களே உள்ள ஒரு மோட்டிவ், சீனியர் மாணவருக்காக இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறாங்க. கல்லூரி வந்து அப்படி சொல்லுதுங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, கல்லூரி சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாணவன் ஏன் இறந்தான், என்ன ரீசன் அப்படி சொல்லுங்க. மாணவன் இறந்தது வந்து கல்லூரி நிர்வாகத்துல வந்து கஞ்சா புழங்குது. கஞ்சா புழங்குறத இந்த அமுதன், இந்த தம்பி வந்து, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் லோக்கல் தான், வடக்கநந்தல். சரிங்களா? அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க தான். அதுல தம்பி வந்து கோவை இந்துஸ்தான் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி தம்பி. சரிங்களா? இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன, அதாவது நிர்வாகத்துக்கும் அமுதனுக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. சமையல்காரரை அடிச்சுட்டுதா ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்து அமுதன் மேல வைக்கிறாங்க. சமையல்காரர் அடிச்சுட்டாரு உங்க பையன் அப்படின்ட்டு ஜூலை 22ஆம் தேதி அன்னைக்கு அமுதனோட அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி, உங்க பையன் இதே மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு, அந்த பிரச்சனைக்காக நீங்க கிளம்பி வாங்க அப்படின்ன உடனே அமுதனோட அப்பா அங்க போற. அப்படி 22க்கு போன் பண்ணி சொல்லி 24க்கு அவங்க அப்பா போயிட்டு. அப்படி சரி, அப்பா போயிட்டு கேட்கும்போது அமுதனை நிக்க வச்சு நிர்வாகம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அமுதன் சொல்ற, அப்படி அதாவது நான் சமையல்காரரை அடிச்சது கன்ஃபார்மா இருந்தா சிசிடி கேமரா எல்லா கல்லூரியிலும் இருக்கு இல்லைங்களா, இந்த கல்லூரியில சிசிடி கேமரா இருந்தா நான் அடிச்சதுக்கு உண்டான சாட்சியை சொல்லுங்க அப்படின்னு கேட்கற. அப்படி அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமுதன் அடிக்கல, அதாவது கூப்பிட்டு நிர்வாகம் சொல்லும் போது அமுதன் அடிக்கல, அஜீஸ்னா வந்து அமுதனோட ஃப்ரெண்டு, அவரு அடிச்சாரு அப்படின்னு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு நிர்வாகம் வைக்குது. அதாவது இவர் போய் வந்து அமுதன் வந்து நான் பேரண்ட்ஸோட போய் கேட்கும் போது மாத்தி சொல்றாங்க. ஆரம்பத்துல அமுதன் இப்ப வந்து மாத்தி சொல்றாங்க. ஆமா, அஜீஸ் அப்படின்ட்டாங்க. அஜீஸ் வந்து அமுதனோட ஃப்ரெண்டு செய்யற ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக அமுதன் இன்னைக்கு வந்து பலிகடா ஆக்கிட்டு படுகொலை பண்ணிட்டாங்க. நிர்வாகம் முழுமையா பொறுப்பேற்கக்கூடியது நிர்வாகம் மட்டும். உண்மையிலே நிர்வாகம் தான் சொல்றேன். இல்லையே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன அமுதன் வந்து தப்பு செஞ்சதால அவங்க ஹாஸ்டல்ல இருந்து நீக்கி அவர் தனியா போயிட்டு ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கி இருந்ததாகவும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த வாக்குவாதத்துல இவங்களுக்குள்ள சண்டை நடந்ததாம். அரசே அதான் சொல்லுது. அரசே பொய் சொல்லுது. அதாவது கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ராஜ்மோகன் அவரே சொல்றது பொய்யான தகவல். அடிச்சு சொல்லலாங்க. கோஷ்டி தகராறுனா சீனியர் மாணவர் அடிச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, சீனியர் மாணவர் அடிச்சா 17 வயசு சீனியர் மாணவரா, இவருக்கு அமுதனுக்கு 19 வயசு ஆகுது. அமுதனுக்கு 19 வயசு. சீனியர்னா அப்ப எப்படி இருப்பான்? 22, 21 அப்படி போனதான் சீனியர். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இவன் ஃபைனல் இயர். அப்படின்னா அவனுக்கு சீனியர் இல்ல, வெளியே போயிட்டு 3 வருஷத்துல 19 வயசுல படிக்கிறா. அப்படி 19 வயசு தேடியரு. சரிங்களா? சீனியர் யாரு அப்பனா? 17 வயசு உள்ளவன் சீனியரா? அமுதன் தான் சீனியர். இது நம்மளுடைய வார்த்தைக்கு அமுதன் தான் சீனியர். ஆனா மற்றவங்களுடைய பார்வையில பார்க்கும்போது 17 வயசு மாணவன் வந்து சீனியர், 19 வயசு மாணவன் வந்து ஜூனியர்.
கல்வித்துறையில அப்படி சொல்றாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், கல்வித்துறை வரீங்க, இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, போதைப் பொருள் வந்து புழக்கம் இருக்கு, அதனால என் பையன் கல்லூரி, அதாவது ஓப்பனா சொல்ல போனா கல்லூரி நிர்வாகத்துல போதைப் பொருள் புழங்குது. அந்த போதைப் பொருள்ல வந்து கல்லூரி நிர்வாகம் கண்டுபிடிக்க துப்பு இல்ல. கல்லூரி நிர்வாகம் துப்பு இல்ல. அமுதனை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. அமுதனை வச்சு அவங்க அப்பா அம்மா வரும்போது அவங்க அப்பா அம்மா வச்சுக்கிட்டு அமுதன்கிட்ட கேக்குறாங்க. அமுதன்கிட்ட கேட்கும்போது அமுதன் என்ன சொல்றாப்படி, நான் அந்த தவறு பண்ணல, வார்டனை அடிக்கல அப்படின்னு சொல்றாப்படி. அந்த டைம்ல வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. டிமாண்ட் வைக்கும்போது கல்லூரி நிர்வாகத்துல யார் யார் கஞ்சா பழக்கம் உள்ளவங்க, எங்க இருந்து வருது, யார் யார் குடிக்கிறாங்க, யார் யார் வாங்குறாங்க, யார் யார் விற்கிறாங்க, இதெல்லாம் நீ சொன்னிட்டுன்னா உன் மேல எந்த ஒரு ரிமார்க் எடுக்க மாட்டேன்ட்டு கல்லூரி நிர்வாகம் ஒரு டிமாண்ட் வைக்குது. அமுதன்ட்ட வைக்குது. சரி, அமுதன்ட்ட வைக்கும் போது அமுதன் என்ன சொல்ற, அப்படி அந்த ஒரு 20 பேர் கொண்ட, அதாவது நிர்வாகம் இன்னொரு விஷயமும் சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ என்கிட்ட வந்து டீட்டெயில் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இருக்கிற அந்த 4 ஸ்டாப்போட சரி வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நாங்களே வந்து சரிப்படுத்திக்கிறோம், காலேஜ் சரி உன்னை நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அதை நம்பிட்டு அமுதன் என்ன பண்ற அப்படின்னா ஒரு 20 பேரோட பேர் சொல்றபடி. அந்த 20 பேரும் வெளியாட்கள் கிடையாது, இவங்களோட இவரு கூட இருந்தவங்க தான். சரி, ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒரே காலேஜ்ல படிக்கிறவங்க அந்த ரூம்ல. ஆமா, எல்லாம் சரிங்களா. நிர்வாகம் செய்த முதல் தவறு என்ன தெரியுங்களா, நம்பிக்கை துரோகம். இப்ப நிர்வாகம் வந்து அது விஷயமா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க. அதாவது நிர்வாகம் கோஷ்டி முதல்ல பண்ணிட்டு வெளிப்படையா அவங்க பேட்டி கொடுக்குறாங்களா, அது தவறான ஒரு விஷயம் இல்லைங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்க இதுல வந்து போதைப் பொருள் எதுவும் புழங்கல, இது விஷயமா நாங்க எதுவும் விவாதிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமுதனோட தாயார் சொல்லிருக்கிறாங்க. அது அமுதனோட தாயார் அந்த அம்மா சொன்னிருக்கு. என்ன சொல்லிருக்கிறாங்க, அமுதன் இதே மாதிரி நீ எல்லா பேரோட நீங்க லிஸ்ட் இங்க கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி உனக்கு இது பிரச்சனை வருமா அப்படின்னு அமுதனோட அம்மா சொல்லிருக்கிறாங்க. சரிங்களா, இது ஊடகத்துல எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்கு. எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்கு, உண்மை மறுக்க முடியாதுங்க. சரி, அதாவது வந்து அரசு வந்து முழுமையா நடவடிக்கை எடுக்கல, உங்களுக்கு என்ன தோணுது? அரசு நான் என்ன சொல்றதுன்னு வார்த்தை இல்ல. ஏன்னா இப்ப வந்து இதுவே வந்து டிஎம்கே பீரியடா இருந்துச்சுன்னா, டிஎம்கே பீரியட்ல ஏடிஎம்கே பீரியடா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் ஐயா ஜோசப் விஜய் என்னன்னாலும் சொன்னாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா, சாரி கேட்டா போதுமா அப்படின்னாரு. இப்ப சாரி கூட இவர் கேட்காம இருக்கிறாருங்க. இன்னும் கல்விக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு இது வந்து மோட்டிவேஷன்ல வந்தது அப்படிங்கிறாரு. இவரு பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே உள்ள போயிட்டு என்ன நடந்ததுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கணும். என்ன ரீசன் நடந்து போச்சு, இதுக்கு என்ன சிச்சுவேஷனே அந்த சிச்சுவேஷன் இதுக்கு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா போயிருக்கணும். உண்மைதான், கண்டிப்பா போயிருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு புதுசா அரசு தலைமை ஏத்திருக்கு. புதிய அரசு தலைமை ஏத்திருக்கு, எல்லாத்துக்கும் 300 கொடுக்குறோம், கஞ்சாவை நாங்க சுத்தமா உழைக்கிறோம், கஞ்சாவை இல்லைங்க ஒழிச்சிடுறேங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. மது எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. அப்புறம் ஒரு நிர்வாகத்துக்கு உள்ள எப்படி கஞ்சா வந்தது, போதைப் பொருள் எப்படி உள்ள வந்தது புழங்குது. அதாவது ஒரு தேடையர் மாணவனுக்கு தெரியுது, ஒரு தேடையர் மாணவனுக்கு அமுதனுக்கு தெரியுது இவங்கெல்லாம் கஞ்சா வாங்குறாங்க, இவங்கெல்லாம் குடிக்கிறாங்கன்னு. நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் பணம் மட்டும் வாங்கிட்டு இருக்குங்களா? நிர்வாகம் வந்து இது வரைக்கும் சொல்லலையே, அதனாலதான் நான் கேக்குறேன். அதாவது ஆதாரமா வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே ஒரு சில மீடியாக்கள் சொல்லுது. ஒரு சில சோசியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கூட நான் படிச்ச இடத்துல இவன் மேலதான், அதாவது மாணவன் மேலதான் தப்புன்ற மாதிரி ஆரம்பத்திலே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டீப்பா அவங்க அம்மா அப்பா பேட்டி உண்மை என்ன வெளியே வர ஆரம்பிக்குது. உண்மை என்னங்கிறது ஊடகம், ஒரு சில ஊடகங்கள் தவறு பண்ணுது. சரிங்களா, அது நமக்கு தேவையில்ல. மனச்சாட்சியோட பேசணும். ஒரு உயிர் இன்னைக்கு போயிருச்சு. 19 வயசு பையன் என்னென்ன கனவு கண்டிருப்பான், பெத்த தாய் தந்தை என்னென்ன கனவு கண்டிருப்பாங்க, புள்ள நல்லா வளரணும், வரணும், நல்லா படிக்கணும், ஒரு முன்னேற்றம். இதுலயும் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு மாணவன். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாய் தந்தை வந்து இது பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாள் முதல்வர் இது விஷயமா வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்படின்றாங்களே. உதயநிதி ஐயா அவர்கள் வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசினாங்க, அம்மா அப்பாட்ட தொடர்பு கொண்டு பேசினாரு. சரிங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து திருமாவளவன் அவர் பேசியிருக்காரு. நேரடியா களத்துல வந்து மதிப்புக்குரிய அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து களத்துல வர்றாரு.
அவர் களத்துல இறங்கி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு இங்கிருந்து அழைச்சிட்டு போயிட்டு மதுரையில அவரோட அலுவலகத்துல வைத்திருந்து அங்க கூட உதயநிதி பண்ணிருக்காரு, பேசியிருக்கிறாங்க. பேச வச்சிருக்காரு. அதே மாதிரி மதிப்புக்குரிய கள்ளக்குறிச்சி பொறுப்பு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர் வீட்டுக்கு வந்தார், நேர்ல வந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் அவங்களும் ஆளுங்கட்சி சப்போர்ட் தானே. இல்ல ஆளுங்கட்சி அப்படிங்கிறது வந்து சைடுல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க சைடுல இருந்து வந்திருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க சொல்றது வந்து வீடு எணுது வாடகைக்கு குடியிருக்கிறான், அவன் ஒரு லைட் போட்டு போனா அவன் லைட் போட்டான் அப்படின்பீங்களா? ஆட்சி யார் பண்றா? ஆட்சி பண்றவர் முதலமைச்சர் யாரு? ஜோசப் விஜய் ஒரு போன் பண்ணி பெத்தவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணுங்களா இல்லையா? இல்ல. பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இருக்கிறபடி எம்எல்ஏ எப்ப வராரு? அண்ணன் வன்னியரசு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் வரும்போது எல்லாம் கும்பலா வராங்க. அதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். உள்ளூர்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயசூரியன் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி போன் பண்ணி அண்ணன் உதயசூரியன் வந்து விசாரிச்சுட்டு ஆறுதல் சொல்றாரு, ஆறுதல் சொல்லிட்டு போறபடி. அதே மாதிரி இப்போது சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் ராகேஷ் அவர் வர்றாரு, அவர் வந்து அவர் ஒரு ஆறுதல் சொல்றாரு. உண்மையை ஆறுதல் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்களால முடிஞ்சது குடுக்குறாங்க. நாம அதுக்குள்ள போக தேவையில்ல. அரசே வந்து ஒரு தொகை கொடுத்துருக்கு. ஆனா முதலமைச்சர் ஒரு வாய் திறந்து பேசணும் இல்லைங்களா? அதாவது அப்படி இல்லீங்களா? எடுத்து சொல்லணும். ஆமா ஆமா, அது செய்யணும். அது செய்யல. இன்னொன்னு, முதலமைச்சர் இப்ப நல்லா ஆட்சி பண்றார், ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்றாரு, ஒத்துக்கலாம். ஏன் இந்த மாணவனோட கொலையில ஒரு மாணவனை வந்து 20 பேர் கொண்ட குழு அடிச்சிருக்கு. இப்ப வந்து 5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 5 பேருக்கு மேல சொல்றீங்க. அது 20 பேர் சேர்ந்து தாக்கி இருக்காங்க. ஆனா இப்ப வந்து எனக்கும் அது மன வருத்தமா தான் இருக்கு. 20 பேர் சேர்ந்து தாக்கும்போது கோஷ்டி தகராறுன்னு சொல்றது அது மிகப்பெரிய தவறான ஒரு வார்த்தை. ஏன்னா கோஷ்டி தகராறு, அதாவது யார் கோஷ்டி தகராறுன்னு சொல்றாங்களோ கொஞ்சம் படுத்து யோசனை பண்ணி பாருங்க. கோஷ்டிங்கிறது இந்தாண்ட 10 பேர் அண்டாண்ட 10 பேர் இருந்தாதான் கோஷ்டி, சரிங்களா? ஒரு தனி நபரை 20 நபர்கள் போட்டு அடிக்கும்போது அது பேர் கோஷ்டி இல்ல. முன்ன புரிஞ்சுக்கிங்க. நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில காலையில அடிக்கிற மாதிரியும் 10 பசங்க சேர்ந்து 4 பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி அது பார்க்கும்போது எல்லாருக்குமே கொந்தளிக்கும். இந்த வீடியோ வந்திருந்தா இன்னும் கொந்தளிச்சிருப்பாங்க போல இருக்கு மக்கள். ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும், மைதானத்தெல்லாம் போட்டு அடிச்சுக்கிறாங்க. ஃபுட்டேஜ் எல்லாம் நிர்வாகம் அழைச்சிரும். இந்த நிர்வாகத்துக்கு கோவை மாவட்ட காவல்துறையும் உடந்தை. அடிச்சு ஓப்பனா சொல்லலாம், என்னால முடியல, சிபிஐசிஐக்கு மாத்தி விட்டு போங்க கேஸ் அப்படின்ட்டு இவங்க ரிலீஃப் ஆகி வெளியில வந்துடலாம். அதெல்லாம் தப்பிக்க முடியாது இல்லைங்களா? காலேஜ் ஃபுட்டேஜ் இப்போ இருந்தா நம்ம வெளியே விட்டுருப்பாங்களே, இல்லைன்றாங்களே. அப்புறம் அதை வச்சு நீங்க எப்படி பேசுவீங்க? ஆமாங்க, எனக்கு ஒரு பாதிப்பு வரும்போது நான் ஃபுட்டேஜ் அழிச்சிட்டு போயிடும் இல்லைங்களா? அப்ப காலேஜ் இதை கூட என்னால பண்ண முடியாது. காலேஜ் தராதுன்றீங்க, இந்த ஃபுட்டேஜ் தரமாட்டாங்கன்றீங்க. வாய்ப்பே கிடையாது. சரி, அப்ப ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா அவங்க மேல தவறு இருக்குன்னு கண்டிப்பா ஒத்துக்கலாம். கொடுத்தாலும் கொடுக்காட்டி இருந்தாலும் நிர்வாகத்து மேல 100% தவறு இருப்பது உண்மை, சரிங்களா? உங்க நிர்வாகத்துக்கு உள்ளவே நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவனை தாக்குனது காலேஜ்ல இல்ல, வெளியே வந்து வெளியில கிடையாது, மைதானத்துல விளையாட்டு மைதானத்துல தாக்குறாங்கன்னு வச்சுங்க. அது எங்க இருக்கு? காலேஜுக்குள்ள தானே இருக்கு. ஆமா, காலேஜுக்குள்ள தானே வருது. காலேஜ் சேர்ந்த 20 பேர் தானே தாக்குறாங்க. இங்க தம்பி எழுதி கொடுத்த 20 பேரும் தானே அங்க வரான். அந்த 20 பேர்த்தோட பேர் எப்படி வெளியில போயிருக்கோம்? அப்ப நீ அமுதனுக்கிட்ட நீ வந்து லிஸ்ட வாங்கிட்டு இந்த 20 பேர்த்துக்கிட்டையும் போட்டு நீங்க மிரட்டுறீங்க, புரியுதுங்களா? அவங்க அதை வந்து மனசுல வச்சு அமுதன் வந்து அப்ரூவ் ஆயிட்டாரு. கல்லூரி நிர்வாகம் அதுதான் இல்லையே, அது இல்ல. 20 பேர்த்தையும் கூப்பிட்டு நிர்வாகம் மிரட்டுது. அமுதன் அப்ரூவ் ஆயிட்டாரு, உங்களை எல்லாமே தூக்கிடுவோம் அப்படின்னு பயமுறுத்தும் போது 20 பேரும் கஞ்சா போதையில் வந்து அமுதன் அடிக்கிறாங்க. சரி, ஓகேங்க. இப்ப வந்து நம்ம காரசாரமா விவாதத்துல பேசணும். இதுக்கு நீங்க என்ன வந்து முடிவு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க? சிபிஐக்கு மாத்தணும் கேஸ. ஆமாங்க, சிபிசிஐடிக்கு மாத்தணும். சிபிசிஐடிக்கு கண்டிப்பா இந்த கேஸ அமுதனோட கேஸ மாத்தினாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மை வரும். நான் உங்களே ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி நிறைய சிபிசிஐடி விசாரணை நடந்துச்சு, எந்த இதுக்கும் ரிசல்ட் வரல, இதுக்கு வந்துடும் நீங்க எப்படி நம்புறீங்க?
எல்லாம் நம்பிக்கைதாங்க. அப்ப அதாவது நான் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் பாருங்க. காவல்துறையை வந்து நிர்வாகம் அழுத்தம் கொடுக்கும். ப்ரெஷர் கொடுக்கலாம். கண்டிப்பா காவல்துறை வந்து மேல அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. ஆமா. நம்ம வந்து ரியாலிட்டிக்கா யோசனை பண்ணி ஆகணும். நீங்க இதே சிபிஐ சிஐடிக்கு மாறும்போது அவங்க உள்ள வரும்போது அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஓரளவுக்கு உண்மை வரும். இன்னைக்கு ஒரு மாணவனை, அதாவது ஒரு குழந்தைய பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி 19 வயசு வரையும் அவன் குடும்பத்தை என்னென்ன கனவு கண்டுகிட்டு அவங்க வளர்த்துருப்பாங்க, எத்தனை லட்ச ரூபா உனக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுல ஒரு வாரம் காலேஜோட சூழ்நிலை சரியில்லை, உங்க பையனை ஒரு வாரம் கூப்பிட்டு போட்டு வீட்டுல வச்சிருந்து கொண்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப உள்ள ஏதோ நடக்குதுங்கிறத நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே அவங்க முழுக்க தவறு எங்க இருக்கு? நிர்வாகத்து மேல இருக்கு. சரி, இதுக்கு வந்து சிபிசிஐடி மட்டும்தான் விசாரணை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு இதா சொல்றீங்களா, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு? வேற ஒண்ணுமே இல்ல. 20 பேர் இன்னைக்கு ஒரு கொலை பண்ணிட்டான். இது வந்து எல்லா காலேஜும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போக கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய தலைவர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். இது எல்லா கல்லூரிகளிலும் நடக்குது. ரேக்கிங் ஒரு காலத்துல இருந்துகிட்டு இருந்தது. நவரசு உலகம் சரியா? இன்னைக்கு வந்து இது வந்து கஞ்சா போதையில போயிட்டு இருக்கு. அதுல A1 அச்சிஸ்ட் யாரு அதை பாருங்க, A2 யாரு அதை பாருங்க. முக்கியமா அந்த 20 பேத்துல முக்கியமா அடிச்சுவோம் எவன், தூக்கு தண்டனை கொடுங்க. அதாவது ஒருத்தனுக்கு எவனையாச்சும் ஒருத்தனுக்கு மட்டும் நீங்க வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா இருக்கப்பட்ட மற்ற மாணவர்கள் எல்லாமே நிம்மதியா படிச்சுட்டு வெளியில வருவான். 17 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? கஞ்சா போதையில வந்து இன்னைக்கு அடிக்கிறான், கொலை செஞ்சு போடுறான். அவன் பெற்றோர்கள் எப்படி அவனை வளர்த்துருப்பாங்க? வளர்ப்பு சரியில்லை. அவன் பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லை. அதாவது பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம். இந்த கல்லூரியும் வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டு கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கல்லூரிக்கு தான் வந்து மாணவர்கள், கல்லூரியா இருக்கட்டும் பள்ளியா இருக்கட்டும், அவங்க மேல ஒரு பயம் இருக்கும். ஆனா கல்லூரிக்குள்ளே இந்த இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா அதுவே என்ன பொறுத்தளவு அது பெரிய விஷயம், தவறுதான். கல்லூரி வந்து அது மீடியாங்கிறதால கொஞ்சம் வார்த்தை அடைக்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படியே அவ்வளோ பச்சையா பேசலாம். உனக்கு வந்து நிர்வாக திறமை இல்லை, அந்த கல்லூரிக்கு நிர்வாக திறமை இல்லை. உன்னோட கல்லூரிக்கு உள்ள ஒருத்தன் வந்து கஞ்சா விற்கிறான், சப்ளை பண்றான், வாங்கிட்டு வரான். இது எல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ எதுக்கு கல்லூரி வச்சிருக்கிற? சரிங்களா? ஒரு தேடிரு ஒரு தம்பி கூப்பிட்டு, அதாவது இந்த தம்பியை கூப்பிட்டு நீ கேட்டு என்னென்ன இருக்கு, யார் யார் வாங்குறாங்க, யார் சப்ளை பண்றாங்க, யாருக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு உன்னால கேட்க தெரியுதுல்ல. ஒண்ணு அப்படி கேட்ட இல்லையா, அந்த உண்மை நீ மறைக்க வேண்டியதானே? ஆமா, நீயா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லு. அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிருக்கிற? இவன் தான் உங்ககிட்ட சொன்னான், யாரு அமுதன் தான் சொன்னான் அப்படின்னு நீ உண்மை சொன்னிட்ட. உன்னால துப்பு இல்ல, கண்டுபிடிக்க துப்பு இல்ல. அமுதன் தான் சொன்னான்ட்டு நீ அவனை போட்டு கொடுத்து இப்படி என்ன பண்ணிட்ட? ஒரு 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 மாணவனோட உயிர் போச்சு. திருப்பி தர முடியுமா? இன்னைக்கு அந்த தாயும் தந்தையும் கண்ணீர் விட்டு எப்படி அழுகுறாங்க தெரியுங்களா? நீ அங்க உட்காந்துட்டு பணத்தை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருப்ப. ஆசாசியா பெத்த 2 பிள்ளைகளை ஒரு பிள்ளைய பறி கொடுத்துட்டு உட்காந்து இருக்கிறாங்க. உனக்கு எத்தனை லட்ச ரூபா உன்னோட கல்லூரியில கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க முதல்ல யோசனை பண்ணுங்க. நிர்வாகங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. எவ்வளவு பணம் வாங்குறியோ அவளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா பாதுகாப்பே இல்லைங்களே. உன்னால கண்டுபிடிக்க முடியாத துப்பு இல்லாத ஒரு நிர்வாகம். இன்னைக்கு வந்து நீங்க வந்து வெளிப்படையா நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, சீனியருக்கும் ஜூனியருக்கும் பிரச்சனை, இந்த பிரச்சனையில வந்து அமுதனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிறீங்க. இது வந்து தவறான ஒரு கருத்து. உங்களோட மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கும் குழந்தை இருக்கும். சரி, ஓகே. நீங்க ரொம்பவும் ஆக்ரோஷமா பேசி இல்லங்க. இன்னைக்கு அவங்களோட அப்பா அம்மா கண்ணீர் விடுறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். நிலவரத்துல நான் அந்த ஏரியால தான் இருக்கிறேன். எனக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு டிஃபரெண்ட் கிடையாது. எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பாக்குற எல்லா நேயர்களுக்கும் மிகவும் கஷ்டமா தான் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய பெத்து வளர்க்குறதுன்னா ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு லைட்டா அடிபட்டாலே நம்மளால தாங்க முடியாது. அந்த குடும்பம் ஒண்ணும் பெரிய வசதி வாய்ந்த குடும்பம்லாம் கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் சின்ன அடிபட்டாலும் தாங்க முடியாது. இவ்வளவு பெரிய பாரம் வந்து கஷ்டம்தான். இதை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தலையிட்டு இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். நாங்களும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தலையிட்டு இந்த அவனுக்கு உரிய தண்டனை நான் வாங்கி தரமா, நீ தைரியமா இருமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அது எப்பயோ வந்து அடங்கி போயிருக்கும். இந்த பிரச்சனை வந்து ஒரு அந்த பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், மக்களுக்காகட்டும் ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கும். வெளிப்படையா நீங்க ஒரு விசாரணை வைங்க, அடுத்தது ஒரு ஆறுதல் சொல்லுங்க.
ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு சட்டசபையில பேசுறாரு. உண்மை. இப்ப சட்டசபையில மகளிருக்குன்னு ஒரு இது வச்சிருக்காரு, மாணவர்களுக்குன்னு ஒரு படை வச்சிருக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட வந்து இது பண்ணலாம். கல்லூரி நிர்வாகத்துல ஒரு குழு ஒண்ணு அமைச்சு கொடுங்க. போதைப் பொருள் புழங்குதா புழங்கலையா, யார் யாரு உள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்னு ஒரு குழு ஒண்ணு, ஒரு கண்காணிப்பு குழு ஒண்ணு போடுங்க. ஆராய்ச்சி குழு பண்ணா பணம் வாங்குறல லட்சமா வாங்குறீங்க இல்லைங்களா? 3 வருஷம் அவன் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அவன் காட்டு பத்திரம், வீட்டு பத்திரம் எல்லா கருமத்திரமும் கொண்டுட்டு போட்டு வச்சுட்டு நடு ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிறான். அந்த பணத்தை எல்லாம் வாங்கினீங்கன்னா எங்க வைக்கிறீங்க? ஏன் ஒரு 5 பேர் கொண்ட குழு, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த குழுவுல நீங்க கண்காணிப்பு வைங்க. எவன் உள்ள கஞ்சா கொண்டுட்டு வரான், எவனுக்கு சப்பளை கொடுக்குறான், உடனே ஆக்ஷன் பண்ணுங்க. அந்த பையனை நீக்கிடுங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு அந்த முன்ன ஒரு வார்னிங் பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட அந்த 20 பேரை முன்னாடியே நீக்கி இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க அதாவது பாதிக்கப்பட்ட 20 பேரும் உனக்கு தெரியலையா? அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஒரு விசாரணை வச்சுட்டு உன் பையன் இப்படி பண்றான்னு ஒரு தகவல் ஒண்ணு கொடுக்கலாம் இல்லைங்களா? உண்மை. சரி, ஓகே. நம்ம உங்களோட ஆக்ரோஷத்தை கொட்டிட்டீங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா சிபிசிஐடி விசாரணை வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டிப்பா பொறுத்து வந்து பார்க்கலாம். சிபிசிஐடி விசாரணை கண்டிப்பா வேணும். வந்து அது விஷயமா விவாதம் பண்றாங்க. விவாதம் நடந்துட்டு இருக்கு. அது இப்போ ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இது விவாதம் முடிஞ்சு நாளைக்கு என்ன தீர்ப்பு வருது, என்ன நிலவரம் வருதுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்லலாம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ போலாம். எங்களோட அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவனோட இழப்பு எவ்வளவு பெரிய இழப்புன்றது ஒவ்வொரு பெத்த தாய் தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுப்பாரு அப்படின்னு நாங்களும் நம்புறோம். அந்த பெத்தவங்களும் நம்புறாங்க. இந்த விவாதம் என்ன நடக்குது, எப்படி முடிவடையுதுன்னு பற்றி நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது அரசியல் வாட நண்பர்கள். நன்றி.